15 வயசுல இருந்து தன்னோட கனவை தேடி ஓட்டுற ஒருத்தன் தான் ஹீரோ. ஆனா அவன் கனவும் நிறைவேறாம அவன் தோத்தும் போகாம ஒரு படம் முடிஞ்சா எப்படி இருக்கும், அப்படி ஒரு படமான மாலிவுட் டைம்ஸ் பத்தி தான் இன்னைக்கு ரசிகா ரெக்கமெண்டேஷன்ல பார்க்க போறோம். மலையாள சினிமால பெரிய ஹாரர் பட டைரக்டரா ஆகணும்னு ஆசைப்பட்டான் ஹீரோ. தன்னோட முதல் படமே மலையாள சினிமாவோட பேட் பிரேக்கிங் படமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவனுக்குள்ள அந்த திறமையும் இருக்கு, அதை எல்லோருமே பாராட்டுறாங்க. ஆனா அந்த முதல் படத்தை அவன் எடுக்கிறதுக்குள்ள அவ ஸ்டைல இன்னொரு டைரக்டர் காப்பி அடிக்கிறான். அதே கதை அம்சத்தோட இன்னொரு படம் வருது. படத்தோட ஹீரோ செத்து போறான். ப்ரொடியூசர்ஸ் இவனுக்கு எதிரா திரும்புறாங்கன்னு எக்கச்சக்க சவால்கள். அதையெல்லாம் அவ சமாளிச்சானா இல்லையானா அப்படின்றது தான் கதை. இது வரைக்கும் சொன்னதை பார்த்தா ஏதோ சோகமான படம் மாதிரி தோணும். ஆனா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நம்மள சிரிக்க வைக்குது மாலிவுட் டைம்ஸ். ஹீரோ நஸ்லின் தான் படம் முழுக்க இருக்காரு. மொத்த படத்தையும் சூப்பரா ஷோல்டர் பண்ணிருக்காரு. எவ்வளோ நல்லவனா இருந்தாலும் ஈகோன்ற ஒரு விஷயத்தை வச்சு ஒரு கலைஞனை மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்றத ரொம்ப என்கேஜிங்கா சொல்லியிருக்கு இந்த படம். அதனால சினிமா பத்தின பல படங்களை விட இது கொஞ்சம் தனிச்சு தெரியும். ஹாட் ஸ்டார்ல இருக்க இந்த படத்தை 70% பேருக்கு பிடிச்சிருக்கு. இதை நீங்க தமிழ்லையும் பார்க்க முடியும். இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ரீசன்ட் மலையாள படம் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலையும் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.